ஆமா, இப்ப எங்க பார்த்தாலும் எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் எக்ஸிட் போலுங்கிறாங்களே, அப்படின்னா என்ன? அது வேற ஒன்றும் இல்லை. மக்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வெளியே வரப்ப நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் எக்ஸிட் போலும்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 100 பேர்த்துட்டு போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 60% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, மக்கள் பார்த்தீங்கன்னா 60% பேர் இவங்களுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க, அதனால இவங்க தான் வின்னரு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓட்டு போட்டுட்டு வர்றவங்க எல்லாருமே உண்மையதான் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஒருத்தர் வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடலாம், ஆனா வெளியே வந்து ஐயோ அவங்க ஏதோ சொல்லிடுவாங்களோன்னு வேற ஒருத்தர் பேரை சொல்லலாம். அதனாலதான் இது ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் இது ஒரு கெஸ் மட்டும் தான். ஓகேவா? ஃபைனல் ரிசல்ட் கிடையவே கிடையாது. ஓகே, அதனால எலெக்ஷன்னாவே ஒரு சஸ்பெண்ட் த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரி தான். லாஸ்ட் டே அன்னைக்கு தான் நமக்கு ஒரு சஸ்பெண்ட் த்ரில்லர் மூவி ஓ அப்படின்னு சொல்லிட்டு மேல கீழே கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு த்ரில்லிங்காவே இருக்கும். அதுதான் எக்ஸிட் போலுமாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பவுமே எக்ஸிட் போலுங்கிறது 100% கரெக்டாவே இருக்காது. ஓகே, சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கும், சம்டைம்ஸ் டோட்டலா ரிவர்ஸ் ஆகும். புரியுதா? இப்ப 2021ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போலுங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி அப்படியே கரெக்டா இருந்துச்சு. ஆனா 2016ல மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிட் போல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? தப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் வரப்ப டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. அதனால நம்ம இந்த எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கவுண்டிங் டேல தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும், யார் வின் பண்றாங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஸோ இந்த எக்ஸிட் போல வச்சுலாம் நம்ம இவங்க தான் வின் பண்ணுவாங்க, வாய்ப்பே இல்லை. நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லவே முடியாது. கண்டிப்பா ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. 100% இது உண்மை கிடையாது. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு தான் எக்ஸிட் போல் வந்துச்சு. இந்த ரீசெண்ட் இன்னைக்கு வந்த எக்ஸிட் போல்ல நிறைய பாருங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இவங்க டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் அவங்க டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதையே நம்மளால நம்ப முடியல. ஓகேவா? அதனால நம்ம எக்ஸிட் போல்ங்கிறது 100% உண்மைன்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன், ஜஸ்ட் ஒரு கெஸ் மட்டும் தான். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ May 4 நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம்.